ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடற்பயிற்சி தொகுப்பில் இன்றைக்கி வந்து நாள் 9வது. இன்று காலை எழுந்தவுடன் எப்பொழுதும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை முறைகளை முடித்துவிட்டு, 2வது இன்றைக்கி வந்து வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை வந்து செஸ்ட் விளாண்டது. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டும் ட்ரைசப்பும் தான். ஃபஸ்ட்டு நார்மல் புஷ்அப்பு 30 கவுண்டு 4 செட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ஒவ்வொரு செட்டுக்கும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் போடுறதுக்குள்ளே நல்லா பம்பிங் தெரிஞ்சிச்சு முன்னே இருந்ததுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆர்ம் புஷ்அப்பு. கையை வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து அரை அடி லைட்டாக நவுத்தி வச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக போட்டோம்னா நம்ம ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம லோயர் செஸ்ட்டு, அப்பர் செஸ்ட்டு எல்லாத்துக்கும் ப்ராடாக பிடிக்கும் ஒயிட் ஆர்ம் புஷ்அப்பு. ஆனால் கரெக்டான இதில் போடணும் ஃபார்மேஷன். ஏன்னா கொஞ்சம் மாற்றி போட்டால் லைட்டாக ஷோல்டரில் வந்து இன்ஜூரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானும் ஒவ்வொரு செட்டுக்கு மாற்றி போடும்போது லைட்டாக இன்ஜூரி இருந்துச்சு. அடுத்து இந்த புஷ்அப் எதுக்கு போடுறோம்னா நம்ம ட்ரைசப் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக போடுறோம். ஃபுல் லோடுமே ட்ரைசப்பில் விழுகும். அதே மாதிரி இன்னர் செஸ்ட்டுக்குள்ளேயும் லைட்டாக பம்பிங் ஆகும். நம்மளோட செஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பம்ப் ஆகாமல் இது நல்லா போடலாம். ஆனால் ரொம்ப பெயினாக இருக்கும் கையெல்லாம் மடக்கி வச்சுட்டு போடுறது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதை போடுறதுக்குள்ளே எனக்கும் சங்கட்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு செட்டுக்கும் 15 போட்டு மெல்ல தான் போட முடியும். இதே இது காலை கொஞ்சம் உயரமாக மேலே தூக்கி வச்சு போட்டோம்னா ரொம்ப சங்கடமாகி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் புஷ்அப்பு. இதான் நம்ம செஸ்ட்டை ப்ராடாக பிரிக்கிறது. இதுக்கு நம்ம தம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இதை விட அழகாக பண்ணலாம். நம்ம ஹோம்லேயே தான் இன்னுமே பண்ணுறதுங்கிறதுனால டைமண்ட் புஷ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கவுண்டு போட்டேன் நினைக்கிறேன். இது கடைசி செட்டு 13 கவுண்டு. ஒவ்வொரு கவுண்டுக்கும் மெல்ல நம்ம எடுத்து க்ளோஸ் க்ரிப்பாக வச்சு போடுறதுனால ட்ரைசப்பு, செஸ்ட்டு எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். முழு பெயினாக இருந்துச்சு. நம்ம அந்த செல்லோட பிரைட்னஸ் அங்கிட்டு இங்கிட்டு மாறுறதுனால பம்பிங் தெரியல. ஓரளவுக்கு இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கு இது வந்து முதல்லையே போட்ட, அதாவது ஃபஸ்ட் எடுத்தது நான் எடிட் பண்ணும்போது மாற்றி போட்டேன். அப்பர் செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு புல்லப்ஸ் புஷ்அப் பார்த்தீங்கன்னா இது ஒரு எத்தனை போட்டேன், 15 போட்டேன். 15 போட்டு முடித்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடச்சிது. இது 3வது செட்டு ஒரு வழியாக பம்பிங் எல்லாம் முடித்தாச்சு. நீட்டாக இன்றைக்கி போட்டு முடித்ததில் நல்லா இன்றைக்கி பம்பிங் இருந்தது. அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து புஷ்அப் வந்து முழுக்க ஆனால் டைல்ஸ் தர வலிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் அது சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவை ஹிந்து புஷ்அப் போடும்போது கால் பின்னாடி வலிச்சு மேட்டு விரிக்கலை, இல்லைன்னா பெட்ஷீட்டாவது விரித்து போட்டிருப்பேன். இது ஒரு வழியாக ஹிந்து புஷ்அப் போடணும்னா நம்ம ஷோல்ட்ரு, ட்ராப்பு எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். இது கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா வந்து உள்ளே முட்டி ஏறுறதுனால ரொம்ப சங்கடமாக தெரியும். ஒரு வழியாக இன்றைக்கு உண்டான ஒர்க் அவுட் சீரீஸை முடித்தாச்சு. எப்பயும் போல் நம்ம ரொட்டீனாக எங்கள் அம்மாட்ட போனேன். எங்கள் அம்மா கேரட் எல்லாம் அமைச்சு வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எனி டைம் ஃபிட்டு, எப்போயுமே ஃபிட்டு.